பிரியா பழக்கடை. பிரியா சப்போட்டா பழக்கடை. ஏமா சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா? ஓ சப்போர்ட்டே எங்களுக்கு வேண்டாம், நாங்களே சப்போர்ட் பண்ணிக்குவோம் எங்களுக்கு. கடை போட்டிருக்கீங்க. என்னென்னம்மா போட்டிருக்கிற? விலை தெரியுமா? 1.5 கிலோ 100 ரூபா மாம்பழம். இது பப்பாளி பப்பாளி இன்னும் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. 1.5 கிலோ சப்போட்டா 100 ரூபா. 1/4 கிலோ 60 ரூபா. எது நவாப்பழமா? நவாப்பழம். நெல்லிக்காய் 1/4 கிலோ 30 ரூபா நெல்லிக்காய். அது 40 ரூபா. அது 60 ரூபா. கடை இருக்கிற காய்க்கு வேலை சொல்றியாமா இல்லை மொத்தம் கடைக்கே வேலை சொல்றியா? உண்மையாலுமே ரேட் அவ்வளோதான். கடை போட்டிருக்கேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு 2 ஃப்ரீயாக கொடுத்துருவேன். எது இதா? ஆமாம், தூக்கி போட வேண்டியதை வச்சு கொடுக்குறேன். இது எல்லாமே நல்லதுங்க. பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுது? தக்காளி பழம் மாதிரி இருக்குது. அது பேர் ப்ளம்ஸ். ஓ அதான். சரி 4 எடுத்துக்கிறேங்க. 4 எடுக்கக்கூடாது. இந்த கடை தான் போட்டிருக்கேன் மக்களே, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது இந்த வழியில் கடைன்னு சொல்றியே, எங்க இருக்குன்னு முதல்ல சொன்னியா கடையா? இது பார்த்தீங்கன்னா மும்பை, எங்க சொல்லலாம், சென்னையில் இருக்கு. சும்மா சொன்னேன். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு, அதாவது செட்டிவாளையத்தில் இருக்கு கடை. திருப்பூர்ல இருந்து தாராபுரம் ரோடு செட்டிவாளையத்தில் இருக்கு கடை. இங்கே அனைத்து வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும், அப்படிதானே? சரி ஓகே மக்களே. பலாப்பழமும் தான் போட்டிருக்கேன், வாங்க எல்லாரும் பலாப்பழமும் சாப்பிடுவோம். பலாப்பழத்துக்கு உப்பு போட்டு தருவீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா. இப்போ என்ன பராபரத்தில் ஊறுகாயே போட்டு தரேன் வாங்க. அப்படி சார், இப்போ என்ன பண்ணுறாங்க? பலாச்சடை அவ்வளவு நான் வேலைக்கு வச்சிருக்கேன். யாரு? அவங்க பலாப்பழம் அறுத்துட்டு இருக்காங்க, அவங்கள நான் வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த கடைக்கு ஒரு முதலாளி, அதுக்கு ஒரு தொழிலாளியாக்கா? ஆமா. ஏன் இந்த கடைக்கு என்ன குறைச்சல்? இல்லை எல்லாம் நிறையா தான் இருக்குது. நாளைக்கு 2 மூட்டை இறங்குது. என்னது? பலாப்பழம் மூட்டையில் இறங்குதா? 2 லாரியில் இறங்குது. அப்படி சொல்ல, அதுவே தெரியல. நீ எல்லாம் வியாபாரம் பண்ணி டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. என்ன தங்கி ஸ்லிப் ஆச்சா? சரி வியாபாரம் கொடு. வியாபாரம் கேட்குறாங்க, வியாபாரம் கொடு. மன்னித்து விடுங்கள் மக்களே, இது நம்மளோடதில்லை, எங்கள் நாத்தனாரோட கடை. சும்மானாசிக்கு நான் உட்காந்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அவங்க தான் எங்கள் நாத்தனார். வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு 2 செகண்ட் இருங்க. வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. உங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வரமாட்டாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்கங்க, வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. ஓகேங்க, இது ஒரு மினி விளாகாக வரும். சும்மா ஒரு 3 நிமிஷத்துக்கு சின்ன ஒரு மினி விளாகாக வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். சும்மா ஜாலியாக கடைக்கு வந்தோம், அப்படியே ஒரு வீடியோ. இப்போ கடைக்கு வந்த பாப்பாக்கு நாளைக்கு ஸ்கூல் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன். வரும்போது அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஓகே, பாய் பாய்.